இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். இதற்கு கீழுள்ள வசனமும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய பெட்டியில் என்ன இருக்குது? கர்த்தருடைய வார்த்தை, மோசேக்கு கொடுக்கப்பட்டுள்ள 10 கட்டளைகள். அந்த பெட்டி தான் ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதம் இருந்துச்சு. அதன் நிமித்தம் கர்த்தர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவனையும் ஆசீர்வதித்தார். பார்த்தீங்களா? அப்போ நம்ம கர்த்தருடைய பைபிள் நம்ம வீட்டில் இருக்கிறதும் ஒரு ஆசீர்வாதம் தான். அந்த வேதத்தை நாம் படிக்கிறதும் ஒரு ஆசீர்வாதம் தான். அந்த வேதத்தை படித்து அதை தியானித்து அதை இருதயத்தில் பதிய வைக்கிறதும் நமக்கு ஆசீர்வாதம் தான். எப்படியா இருந்தாலும் சரி, வேதாகம் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வேதம் இல்லை என்றால் இன்றைக்கே கர்த்தருடைய வேதத்தை வாங்கி அதை வாசிங்கள், அதை படிங்கள், அதை தியானிங்கள், அதை மனப்பாடம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரையும் ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.